Welcome to our channel. இப்போ நம்ம பார்க்க போறது AC circuit containing pure resistor. So ஒரு சர்க்யூட்ல ரெசிஸ்டர் மட்டும் கனெக்ஷன் கொடுத்தோம்னா அப்ப அதோட ஆன்சர் நான் பார்க்க போறோம். அதே மாதிரி அடுத்தது இண்டக்டர் மட்டும் கனெக்ஷன் கொடுத்தா அப்ப என்ன வரது பார்க்க போறோம். மூணாவது கெபாசிட்டர் மட்டும் கொடுத்தா என்ன வரப்போகுது அதை நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? வாங்க வீடியோல போலாம். ஃபர்ஸ்ட் எல்லாத்துக்குமே V ன்றதுனா Vm sin omega t. மூணு கேஸுக்குமே V ன்றது Vm sin omega t. ஓகேங்களா? இது வந்து வோல்டேஜ். நான் மூணுத்துக்குமே கரண்ட் கண்டுபிடிக்க போறேன். அது எல்லாத்துக்குமே கிர்ச்சாஃப் செகண்ட் லா தான் யூஸ் பண்ண போறேன். கிர்ச்சாஃப் செகண்ட் லானா சம் ஆஃப் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இன் எ சர்க்யூட் இஸ் 0. சோ அந்த லா யூஸ் பண்ணி தான் போட போறேன். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் இந்த சர்க்யூட் உள்ள என்னென்ன வோல்டேஜ் இருக்குன்னா இந்த V1 இருக்கு. அப்புறம் இந்த சர்க்யூட் உள்ள ஒரு V இருக்கு. சோ அப்ப V = இது டிஃபரன்ஸ் இருந்தால இத கொஞ்சம் நான் வளைச்ச மாதிரி போடுறேன். V minus V = 0. சோ ரெண்டு பொட்டன்ஷியல் ஆட் பண்ணா ஆன்சர் 0. சரியா? அப்ப V = கேபிட்டல் V. நமக்கு ஓம்ஸ் லா ஃபார்முலா தெரியும். V க்கு என்ன ஃபார்முலா தெரியும்? V = IR. அது இங்க ரீப்ளேஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கு என்ன தெரியும்? Vm sin omega t = இந்த V க்கு என்ன போடுவேன்? IR. சரியா? இந்த R கீழ வந்துரும். அப்ப Vm/R sin omega t = I. இப்போ எனக்கு நல்லாவே தெரியும் V/R னா ஓம்ஸ் லா. அகைன் ஓம்ஸ் லா என்னன்னு தெரியும் எனக்கு. V/R வந்து I ன்னு போடலாமா? V என்ன பண்ணலாம்? I. அப்ப என்ன வந்து எனக்கு இது Im ன்னு ஆயிடும். Im sin omega t = I. சோ இதையும் நீங்க இதையும் கம்பேர் பண்ணனும். மேல இருக்கிறது வோல்டேஜ், கீழ இருக்கிறது கரண்ட். கம்பேர் பண்ணா இங்க என்ன இருக்கு பாருங்க. இங்கே sin பதிலா omega t இருக்கா? இது ஆங்கிள் எனக்கு. இங்கே sin என்ன இருக்கு? omega t இருக்கா? அப்ப ஆங்கிள். அப்ப என்ன இதுல இருந்து தெரியுதுன்னா கரண்ட்டும் வோல்டேஜும் ஒரே இதுல ஃபேஸ்ல டிராவல் பண்ணுது. பாருங்க ரெட் கலர் கொடுத்துருக்கானா? சோ ரெட் கலர்ங்கிறது வோல்டேஜ், கிரீன் கலர் அது கரண்ட். சோ ரெண்டு ஒரே ஃபேஸ்ல டிராவல் பண்ணி பாருங்க. சோ எங்க மேக்ஸிமம் வருது பாருங்க, ரெண்டுமே 90 டிகிரி தான் வருது. எங்க 0 ஆகுது பாருங்க, பையத்துல 0 ஆகுது. அகைன் எப்ப வருது? 270 ல மேக்ஸிமம் நெகட்டிவ் வருது. எங்க 0 ஆகுது? பை. சோ ரெண்டுமே ஒரே ஃபேஸ்ல டிராவல் பண்ணுது. எப்ப நீங்க ரெசிஸ்டர் மட்டும் கனெக்ஷன் கொடுத்தீங்கன்னா. நல்லா புரியுதா சொல்றது? இதுதான் AC சர்க்யூட் கண்டெய்னிங் பியூர் ரெசிஸ்டர். ஓகேவா? பக்காவா? நல்லா புரியுதா? ஒரு 10 செகண்ட் டைம் தரேன், ஒரு கோ த்ரூ பண்ணுங்க, அடுத்தது போவோம். ஓகேவா? பாருங்க. வாங்க நெக்ஸ்ட் போலாம். நெக்ஸ்ட் என்னது நம்மளுக்கு? இப்போ எது கொடுக்க போறேன் நானு? இண்டக்டர் மட்டும் கொடுக்க போறேன். என்ன கொடுக்க போறேன்? இண்டக்டர் மட்டும் கொடுக்க போறேன். சரியா? அப்ப அதே மாதிரி கிர்ச்சாஃப் செகண்ட் லா. சோ என்ன இருக்கு எனக்கு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்? V ன்னு ஒன்னு இருக்கு. பிளஸ் இது இண்டக்டர்னால EMF போடுறேன் = 0. ஓகேவா? அப்ப V = என்ன எனக்கு? -ε. அதாவது EMF. ஓகேவா? இதோட ஆன்சர் என்ன தெரியும் எனக்கு? Vm sin omega t. இது E ஓட ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா -L di/dt. சோ EMF ஓட ஆன்சர் அது -L di/dt. அதை இங்க ரீப்ளேஸ் பண்ணுங்க. ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கு, இங்க ஒரு மைனஸ் பிளஸ் ஆயிடும். சோ L di/dt. ஓகேவா? இந்த dt கிராஸ்ல போய்டும். ஓகேவா? L கீழ வந்துரும். அப்ப என்ன வந்துரும் எனக்கு? Vm/L sin omega t into dt = மிச்சம் இருக்கு di. ஆக்சுவலா என்ன தேவை? I தான் தேவை. என்ன தேவை எனக்கு? I தான் தேவை. சோ I வேணும் என்ன பண்ணனும் நானு? இன்டகிரேட் பண்ணனும். இன்டகிரேட் ஆன் போத் சைடு. இந்த பக்கம் இன்டகிரேட் பண்ண போறேன், இந்த பக்கம் இன்டகிரேட் பண்ண போறேன். நல்லா புரியுதா? sin இன்டகிரேட் பண்ணனா என்ன வரும் எனக்கு? -cos omega t. ஒமேகா பண்ணா கீழ ஒரு ஒமேகா, அதான் L ஒமேகா. நல்லா புரிஞ்சா? di பண்ணா என்ன ஆயிடும் எனக்கு? I. எனக்கு இங்க சைன்ல ஆன்சர் வந்திருக்கு, இங்க எனக்கு ஆன்சர் எதுல வந்திருக்கு? காஸ்ல வந்திருக்கு. சோ இந்த காசை நான் சைனா கன்வெர்ட் பண்ணனும். சோ எப்படி கன்வெர்ட் பண்றேன் பாருங்க. அதுக்கு முன்னாடி இது என்ன ஆயிடும் எனக்கு? இந்த வோல்ட் டைம் என்ன ஆயிடும் எனக்கு? Im மாத்தி பாரு. இந்த வோல்ட் டைம் என்ன ஆயிடும் பாருங்க எனக்கு? Im. இப்ப cos omega t எப்படி பிரிக்கிறேன் நானு? sin 90 minus omega t ன்னு பிரிச்சுக்கிறேன். ஓகேவா? sin 90 minus omega t. எப்படி பிரிஞ்சு ஃபர்ஸ்ட் சொல்றேன் பாருங்க. எனக்கு எப்படி இருக்கணும்? அது omega t ஃபர்ஸ்ட்ல வரணும். நல்லா கவனிங்க. இப்ப மைனஸ் காஸ் ஒமேகா டி இருக்கு.
ஸோ காஸ்னா காஸ் 90 sin 90 minus theta காசாக மாறிடும் சரியா. ஸோ என்ன போடுறேன் நான் இதில் sin 90 minus omega t போடுறேன். எனக்கு ஆக்சுவலாக omega t தான் ஃபர்ஸ்ட்டில் வரணும், இது செகண்டாக வரணும். ஸோ இடத்த மாற்றணும்னா இந்த மைனஸ் ஆகிடும் ப்ளஸ் ஆகிடும். ப்ளஸ் ஆகிட்டினா எனக்கு omega t minus pi by 2ன்னு எழுதணும். எப்படி எழுதணும்? omega t minus pi by 2. ஸோ அதுதான் இங்கே எழுதணும் ஓகேவா. இந்த இடத்துல என்ன வரும் எனக்கு? இது omega t வரும், இங்கே என்ன வந்துடும் எனக்கு? pi by t. சொல்ல புரிஞ்சுதா? இப்போ மைனஸ் காஸ் ஒமேகா டி என்னவா மாறிடுச்சு எனக்கு? சைன் ஒமேகா டி மைனஸ் பை பை 2வா மாறிடுச்சு. நல்லா புரியுதா? டவுட் இருக்கா? இன்னொரு சொல்கிறேன் கவனிங்க. கொஸ்டினில் எப்பவுமே என்ன ஆகும்? நம்ம சம் ஆஃப் பொட்டான்ஷியல் டிஃபரன்ஸ் இன் ஏ சர்க்யூட் இஸ் 0. ஸோ அதுபடி ஃபர்ஸ்ட் இதை எழுதிட்டேன். இப்போ இஎம்எஃப் ஃபார்முலா என்னது? மைனஸ் எல் டிஏ பை டிடி. இந்த பிளஸ் இங்கே தான் மைனஸ் ஆயிடுச்சு. ஸோ இதை நான் ரீப்ளேஸ் பண்ணுறேன். ரீப்ளேஸ் என்ன ஆயிடுச்சு எனக்கு? எல் டிஏ பை டிடி. இந்த டிடி எங்கே போயிடும்? கிராஸில் வந்துடும். இந்த எல் எங்கே வந்துடும்? கீழே வந்துடும். அப்போ ஒமேகா எம் பை எல் சைன் ஒமேகா டி டிடி ஈக்குவல் டு டிஐ. எனக்கு டிஐ தான் வந்திருக்கே தவிர ஐ வரல. எனக்கு ஐ வரணும் என்ன பண்ணணும்? இன்டெகிரேட் ஆன் போத் சைட் பண்ணணும். ஸோ இன்டெகிரேட் பண்ணுறேன். சைனை இன்டெகிரேட் பண்ணால் மைனஸ் காஸ் ஒமேகா டி பண்ணால் ஒரு ஒமேகா கீழே வந்துருச்சு. இந்த ஒமேகா விஎம் பை ஒமேகா என்ன ஆயிடுச்சு எனக்கு? ஐஎம் ஆயிடுச்சு. ஏன்னா வி பை ஆர் கணக்கு அது. ஸோ ஒமேகான்றது அது ஆர் கணக்கு. இப்போ ஸோ ஐஎம் மாறிடுச்சு. எனக்கு ஆன்சரு காசில் இருக்கக்கூடாது, எதில் இருக்கணும்? சைனில் இருக்கணும். ஸோ இங்கே போட்டிருக்கேன் பாருங்க, மைனஸ் காஸ் ஒமேகா டி எப்படி மாறிச்சு எனக்கு? சைன் ஒமேகா டி மைனஸ் பை பை 2. இதான் நான் சொல்லி அதை ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். நல்லா பக்கா புரியுதா? இப்போ கம்பேர் பண்ணி பாருங்க பார்க்கலாம். இப்போ ஆஸ் யூஷுவல் கம்பேர் பண்ண போகிறோம். எப்படி கம்பேர் பண்ண போகிறேன்? இங்கே என்ன இருக்கு? ஒமேகா டி இருக்கா? இங்கே என்ன இருக்கு எனக்கு? ஒமேகா டி மைனஸ் பை பை 2. சேமா இல்லை. போன இதில் சேமா இருந்துச்சு, இந்த இதில் சேமா இல்லை. அப்போ டயக்ராமில் பாருங்க, ஃபர்ஸ்ட் இது 0ன்ற வர இடத்துல இது எங்கே இருக்கு பாருங்க? 90 பின்னாடி வருது கரண்ட். வோல்டேஜ் முன்னாடி போகுது, கரண்ட் பின்னாடி வருது. அப்ப கரண்ட் லாக்ஸ் த வோல்டேஜ் பை 90 டிகிரி. நல்லா புரியுதா? நல்லா போட்டு பாருங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரெண்டுமே. நல்லா புரிஞ்சா? இப்ப அடுத்து மூணாவது பாருங்க. மூணாவது கெப்பாசிட்டர் கொடுக்குறேன். என்ன கொடுக்குறேன் நான்? கெப்பாசிட்டர். எது கொடுக்க போறேன்? இப்ப நான் கெப்பாசிட்டர் கொடுக்க போறேன். புரிஞ்சா? ஸோ கெப்பாசிட்டி சிம்பிள் வந்து இது. நல்லா பார்த்துக்கோங்க. கெப்பாசிட்டி சிம்பிள் அது சி. ஓகேவா? இதான் சி. நல்லா பாருங்க, ரெண்டும் ஈக்குவல் லென்த்தில் இருக்கணும். லென்த்தை மாற்றி போட்டிங்கன்னா அது பேட்டரியாக மாறிடும். ஸோ ரெண்டும் ஈக்குவலாக இருக்கணும் லென்த்து. நல்லா பார்த்துக்கோங்க. இதுவும் ஆஸ் யூஷுவல் அதே தான் போட போகிறோம். என்ன போட போகிறோம்? சம் ஆஃப் பொட்டான்ஷியல் டிஃபரன்ஸ் இன் ஏ சர்க்யூட் இஸ் 0. ஸோ என்ன போட போகிறோம்? ஆஸ் யூஷுவல் வி மைனஸ் வோல்டேஜ் வி ஈக்குவல் டு 0. ஃபர்ஸ்ட்ல போட்ட மாதிரி. ஃபர்ஸ்ட் இதில் என்ன போட்டோம்? ஓம்ஸ்லா ஃபார்ம்ல ஐஆர் போட்டோம். இங்கே கெப்பாசிட்டன்ஸ். அப்போ வி ஈக்குவல் டு கேபிட்டல் வி. இதுக்கு என்ன தெரியும் எனக்கு? விஎம் சைன் ஒமேகா டி தெரியும். இந்த வீக் என்ன தெரியும் எனக்கு? வீக்கு நம்ம மாற்ற போறோம். சொல்ல புரியுதா? வீக் என்ன பண்ண போறோம்? நம்ம Q பை சி போட போறோம். என்ன போட போறோம்? Q பை சி. அப்ப இது என்ன போட போறேன்? நான் Q பை சியை போட போறேன். ஓகேவா? Q பை சி. இந்த சி எங்க போயிடும்? கிராஸ்ல போயிடும். இப்ப சி விஎம் சைன் ஒமேகா டி ஈக்குவல் டு மிச்சம் தான் இருக்கு, Q மட்டும் தான் இருக்கு எனக்கு. Qவோட ஃபார்முலா என்னது எனக்கு? Qக்கு di by dt போடலாமா? Qக்கு ஃபார்முலா di by dt போடலாமா? ஸோ அப்போ Qவை நான் ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். எப்படி ரீப்ளேஸ் பண்ணிட்டேன்? di by dt ன்னு ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். சரியா? ஸோ இதை கிராஸ் அனுப்பிச்சிருங்க. ஸோ dt ஆகிடும். ஓகேவா? புரியுதா இல்லைங்களா? இப்போ நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணால் போதும். ஸோ இது Qவோட ஆன்சரு. இந்த சி கிராஸில் போயிடு. அப்போ இப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணால் போதும் நான். அப்போ டி பை, ஸோ இது இப்படி கூட எழுதலாம், I ஈக்குவல் டு dq பை dt. Q கிடையாது, தப்பாக போட்டேன். I ஈக்குவல் டு dq பை dt. I ஈக்குவல் டு அர்த்தம் dq பை dt. ஸோ எனக்கு I தானே வேணும். அப்போ என்ன எனக்கு? I வேணும்னா dq பை dt. இப்போ Qக்கு என்ன தெரியும்? இது Qவோட ஆன்சர். Qக்கு என்ன தெரியும்? Vm sin ஒமேகா டி. ஒரு சியும் இருக்கு. இதான் Qவோட ஆன்சர். புரிஞ்சுதா? ஸோ ஐயோட ஃபார்முலா dq பை dt. d பை dt அப்படியே வச்சிருக்கேன். Qக்கு என்ன தெரியும் எனக்கு? cvm sin ஒமேகா டி ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். இப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. cvm அப்படியே இருக்கும். சைனை பண்ணா cos ஒமேகா டி. ஒமேகா பண்ணா ஃப்ரண்ட்ல ஒரு ஒமேகா வந்துடும். அப்போ ஒமேகா சின்னு ஆயிடுச்சுது. சொல்ல புரியுதா? ஸோ அது கீழே கொண்டு வந்துருங்க. அப்போ vm பை சி ஒமேகா. இந்த காஸ் ஒமேகா என்ன போடலாம்? நான் சைன் 90 minus θ போடலாம்ல. இதில் என்ன போடுறேன்? 90 plus θன்னு போடுறேன். அப்போ என்ன வரும் எனக்கு? ஒமேகா டி
plus pi by 2 மாட்டிக்கிறேன். sin 90 minus theta இருந்தாலும் எனக்கு காசு தான். அப்புறம் sin 90 plus theta இருந்தாலும் காசு தான். சொல்ல புரியுதா? இங்க as usual என்ன ஆயிடும் எனக்கு? Vm by c omega என்ன ஆயிடும் எனக்கு? I மாறிடுமா? So V by R கணக்கு. அப்ப I equal to Im sin omega t plus pi by 2. இப்ப கம்பேர் பண்ணலாமா as usual? இப்ப கம்பேர் பண்ண போறோம். நல்லா பாருங்க. இங்க என்ன இருக்கு எனக்கு? omega t இருக்கா? இங்க என்ன இருக்கு? omega t plus pi by 2 இருக்கா? plus pi by 2 னா முன்னாடி போயிட்டு இருக்கு. எது முன்னாடி போயிட்டு இருக்கு? கரண்ட் முன்னாடி. நல்லா கவனிங்க. கரண்ட் முன்னாடி போயிட்டு இருக்கு. சோ இது 0 ஸ்டார்ட் ஆக சொல்ல இது ஆல்ரெடி இங்க ஸ்டார்ட் ஆயிட்டு இருக்கு. சொல்ல புரியுதா? ரெட் 0ல இருக்க சொல்லியே உங்களுக்கு என்ன இருக்கு? உங்களுக்கு கிரீன் ஸ்டார்ட் ஆயிட்டு இருக்கு. அப்ப கரண்ட் முன்னாடி போயிட்டு இருக்கு. லீட்ஸ் current leads the voltage by 90 degree. இங்க இண்டக்டர்ல current lags the voltage by 90 degree. நல்லா புரியுதா? சோ ஒன்னாவது சொல்றேன் கவனிங்க. இப்போ இந்த கெபாசிட்டர்ல ஃபர்ஸ்ட் என்ன போட போறோம்? V minus capital V equal to 0. capital V யோட ஃபார்முலா அது Q by C. C ய கிராஸ் அம்ச்சிடுங்க. கிராஸ் அம்ச்சா எனக்கு Q ஓட ஆன்சர் கிடைச்சிருச்சு. அப்ப Q ஓட ஆன்சர் என்னது? C Vm sin omega t. இதுதான் என்னது எனக்கு? Q ஓட ஆன்சர். இப்போ I க்கு என்ன ஃபார்முலா? dq by dt யா? I equal to dq by dt. Q க்கு என்ன தெரியும்? CVm sin omega t. நான் சைனை தான் டிஃபரன்ஷியேட் பண்ண போறேன். C omega பண்ண முடியாது. சைனை பண்ண என்ன வரும்? cos. t க்கு முன்னாடி ஒமேகாவா? அந்த ஒமேகா முன்னாடி இருந்துச்சு. அப்ப ஒமேகா c. இந்த ஒமேகா எங்க கொண்டு போயிட்டேன் நானு? Vm by 1 by c omega. சாரி 1 போட மறந்துட்டேன். 1 by c omega. அப்ப Vm by 1 by c omega. So Vm by 1 by c omega தான் எனக்கு Im. இந்த cos omega t என்னன்னு போடலாம் நானு. cos omega t cos omega t எப்படி சேஞ்ச் பண்ணிட்டேன் நானு? sin omega t plus 19 சேஞ்ச் பண்ணிட்டேன். அப்படி பாத்தீங்கன்னா கரண்ட் இப்ப வோல்டேஜ் 90 டிகிரி முன்னாடி போயிட்டு இருக்கு. நல்லா புரியுதா? அப்ப ஃபர்ஸ்ட் கேஸ்ல வோல்டேஜும் கரண்ட்டும் ஈக்குவலா டிராவல் பண்ணுது. செகண்ட் கேஸ்ல வோல்டேஜ் கரண்டோட முன்னாடி போயிட்டு இருக்கு. தேர்ட் கேஸ்ல கரண்ட் வோல்டேஜோட 90 டிகிரி முன்னாடி போயிட்டு இருக்கு. நல்லா புரியுதா? சோ இதுதான் மூணுமே இம்பார்ட்டன்ட். நல்லா ட்ரை பண்ணி பாருங்க. Thank you for watching.